களத்துக்குள்ள ரொம்ப கேவலமா அநாகரிகமாக வீரர்கள் நடந்து கொண்ட 4 கிரிக்கெட் சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 2024 ஆஸ்திரேலியா இந்தியா ஆடிட்டு இருக்கும்போது லபுஷேன் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. சிராஜ் பவுலிங் போட வரும்போது ஒரு ஃபேன் சைட் ஸ்கிரீனுக்கு எதிராக வந்துருவாரு. அதனால டிஸ்டர்ப் ஆகி லபுஷேன் பவுலிங்கை நிறுத்த சொல்ல சிராஜ் பவுலிங்கை நிறுத்துவாரு. ஆனா கோவமாகி அந்த பால நேரா லபுஷேன் மேலேயே வீசிடுவாரு. இதனால லபுஷேன் கோவமாயிருவாரு. இந்த சம்பவத்துக்காக சிராஜுக்கு மேட்ச் ஃபீல 20% ஃபைன் போடப்பட்டுச்சு. நம்பர் 2 2012ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப கேமரா ரோச் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிரெட்லி தான் பவுலர் ஆச்சு. அதை பத்தி நம்ம தனி வீடியோ போட்டிருப்போம். பிரெட்லி என்ன பண்ணிருப்பாருன்னா வேணும்னே பவுன்சர் போட்டு கேமரா ரோச்சை அடிச்சு எடுத்திருப்பாரு. கேமரா ரோச் பால பேஸ் பண்ண முடியாம அடி வாங்கிட்டே இருப்பாரு. அது சரியான கோவத்தை கேமரா ரோச்சுக்கு கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண வந்திருப்பாங்க. அப்ப கேமரா ரோச் என்ன பண்ணிருப்பாருன்னா பிரெட்லி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது வேணும்னே அதே மாதிரி பவுன்சரை போட்டு இறக்கி பிரெட்லியோட உடம்ப பதம் பார்த்திருப்பாரு. அப்பவும் அடி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு பீமர் ஒன்று வச்சிருப்பாரு. அதாவது ஃபுல் டாஸை போட்டு அவருடைய கை மேலேயே அடிச்சிருப்பாரு. கை மேலேயே பால் விழுந்ததால வழியில துடிச்சிருப்பாரு பிரெட்லி. அந்த இடத்துலயே அவர் உட்காந்துருவாரு. 10 நிமிஷம் கழிச்சு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த அளவுக்கு அவர் அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் கெமாரோச் கிட்டே அவர் அவுட் ஆகி போயிருப்பாரு. அதோட கிரீஸ்ல நிற்கும் போதுமே அடிக்கடி பிரெட்லி இடிக்கிற மாதிரி கெமாரோச் போய்கிட்டே இருந்தாரு. அதனால கெமாரோச்சுக்கு 50% மேட்ச் ஃபீல இருந்து ஃபைன் விதிச்சாங்க அந்த ஒரு மேட்ச்ல. நம்பர் 3 முஷ்ஃபிகர் ரஹீம் ரொம்பவே விவகாரமான ஆளு. நிறைய பேர் கூட வம்பெடுத்து வச்சிருக்காரு. அப்படிதான் 2020 பிபிஎல் அவர் பேட்ஸ்மேன் பின்னாடி ஒரு பால் அடிக்க அந்த பாலை கேட்ச் பிடிக்கிறதுக்காக கீப்பரா நின்னுட்டு இருந்த முஷ்ஃபிகர் ரஹீம் போயிருப்பாரு. ஆனா குறுக்க இளைஞரா இருந்த நசும் அகமது அப்படிங்கிறவர் குறுக்க வந்துருவாரு. 2 பேருமே அடிச்சுப்பாங்க. பட் ரஹீம் கேட்ச் பிடிச்சிருவாரு. கேட்ச் பிடிச்சிட்டு குறுக்கையாடா வர அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அகமதை பார்த்து கையை நீட்டி இருப்பாரு. நசும் அகமது நடுநடுங்கி போயிருவாரு. அவருக்கு பயமே வந்துடும். அதுக்கப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து 2 பேரையும் தடுத்திருப்பாங்க. நசும் அகமது ரொம்பவே சோகமாகி அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் முஷ்ஃபிகர் ரஹீம் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஒரு இளைஞரை பார்த்து ஒரு சீனியர் பிளேயர் கை வாங்கினதால 50% மேட்ச் ஃபீ ஆனது முஷ்ஃபிகர் ரஹீமுக்கு விதிக்கப்பட்டுச்சு. நம்பர் 4 கிரிக்கெட் விளையாட சொன்னா WWE விளையாண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டா நடந்த ஒரு பாகிஸ்தான் உள்ளூர் போட்டியில ஒரு பவுலர் பேட்ஸ்மேனுடைய விக்கெட் தூக்கிட்டு அவர் கண்ணு முன்னாடியே வந்து கட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. திட்டவும் செஞ்சிருக்காரு போல. அதனால காணான அந்த பேட்ஸ்மேன் பவுலர் வாங்கி குத்த. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் படுத்துருண்டு சண்டை போட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல ட்ரை பண்ணுவாங்களா? ஸ்பிரிச்சுவல ட்ரை பண்ணும்போது எல்லாரும் மேலேயும் மாத்தி அடிபட்டிருக்கு. அதனால டீம்ஸே அவங்களுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவம் நீங்க பிட் மேட்ச் கல்லி மேட்ச் விளையாடும் போது நடந்திருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.